ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு பேர் போனது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. பிரதமர் அவர்களுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் 2,70,000 ரூபாய் நேரடியாக பயனாளி அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதுக்கு மேலே பயனாளி அவருக்கு விருப்பப்பட்டால் அவர்கள் கட்டி கொள்கிறார். அதே போல் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 22 கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் வீட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது. இங்கேயும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே போல் ஸ்மார்ட் சிட்டிக்கான திட்டம், அதே போல் மெட்ரோ ரயிலுக்கான திட்டம், அதே போல் ஒவ்வொரு திட்டமும் மத்திய அரசாங்கம் பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள். ஸ்மார்ட் சிட்டி என்னது? சிங்கார சென்னைன்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாரு, அப்படி தானே? சிங்கார சென்னைன்னு ஸ்டிக்கர் ஒட்டுறது யார்? ஸ்டாலின் தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. ஸ்டிக்கர்னாலே அதுக்கு பேர் ஸ்டாலின், திமுக தான். சார், குடியுரிமை திருத்த சட்டம் நேற்று அமலுக்கு வந்திருக்குது. தமிழகம் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. நடிகர் விஜய் உள்ளிட்ட அனைவரும் இதுக்கு வந்து நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த குடியுரிமை சட்டம் சொல்லுவது என்ன, தயவு செஞ்சு படிங்க. இந்த குடியுரிமை சட்டம் யாருக்கு பயன், யாரை எதிர்க்கிறது, இதில் யாருக்கு எதிராக இருக்கிறதுன்னு தயவு செய்து படிங்கள். இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக, அதாவது பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், வங்கதேசத்திலிருந்து அங்கே வந்து சிறுபான்மையினராக இருக்கப்பட்டு அங்கே அவர்களால் வாழ முடியாத சூழ்நிலையில் இந்தியாவில் வந்து அடைக்கலம் பூந்து 2014க்கு முன்னால் இருந்தவர்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம். அதில் வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள், பார்சிகள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான குடியுரிமை தான் கொடுக்கும். அதனால இங்கே இருக்கிற யாரையும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, இங்கே இருக்கிற யாரையும் உங்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லலை. அங்கே வாழ முடியாத சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. அதாம்மா 2,70,000 ரூபாய் நேரடியாக அவங்க வக்கி அக்கௌண்ட்லேயே போடுறோம். அவர்கள் அது முள்ள குட்டிக்கிற சில பயனாளிகள் வந்து அவங்க அதிகமாக காசு போட்டு நல்லா கட்டிக்கிறார்கள். நன்றி. பேங்க் லோன் தேவைப்பட்டால் பேங்க் லோனு கொடுக்கும். நன்றி. சாமானிய மக்களும் பயன்படுறாங்க. அதனால தானே வந்தே பாரத் ரயில் 2வது ரயில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு ரயில் இல்லை, 2வது ரயில் வந்து சென்னையிலேருந்து மைசூருக்கு மக்களுடைய அவ்வளோ வரவேற்பு இருக்கிறனால தான் 2வது ட்ரெயின் கொடுத்துருக்கோம். நன்றி. அதுதாங்க நான் சொன்னேன், சிஏவால் என்ன பாதிப்புன்னு முதல்ல படிங்கன்றேன். ஏங்க எல்லாருக்கும் தானேங்க பொருந்தும். அதாவது சிஏவால் யாருக்கு என்ன பாதிப்பு, தயவுசெய்து படிங்க. நன்றி. வாங்க வாங்க.